மால்தீவ ஒண்ணும் குறை சொல்லி பிரதமர் மோடி இது ஒண்ணும் பண்ணல. 2014 நம்ம ரெட் ஃபோர்ட்லேருந்து அவர் பேசினார். முதல் முறையாக பிரதமரா பேசும்போது என்ன சொன்னாரு? நம்ம உள்ளூர் டூரிசத்த வளர்க்கணும். ஏன்னா டூரிசம்ங்கிறது என்னன்னா, இந்த சுற்றுலா இது மூலமா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வருது. அந்த வேலை வாய்ப்பு எப்படின்னா, நம்ம மக்கள்ல யார்ட்ட கொஞ்சம் காசு இருக்குதோ, அவங்க துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, யூரோப்ன்னு சுத்துறாங்க. அவங்கலாம் நம்ம முதல்ல நாடே பார்க்கட்டும். அது தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மன் கி பாத் ரேடியோலயும் அதான் சொல்லிட்டு வராரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு புது மாநிலத்த போய் பாருங்க. நீங்க பார்க்காத ஊருக்கு போகுங்க. அந்த இடத்துல போய் அந்த கலாச்சாரத்த புரிஞ்சுக்கங்க. அங்க சாப்பாட்டு விதங்கள்லாம் பாருங்க. அங்க எப்படி இருக்காங்க மக்களு? அவங்க எந்த மொழி பேசுறாங்க? எப்படி இருக்காங்க? அத நீங்க ஒரு டிஸ்கவர் இண்டியா. அதாவது நீங்கள் இந்தியாவை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் ஏதாவது இருந்தா உடனே சிங்கப்பூரு, ஆ இங்க அங்கன்னு வெளியில சுத்துறாங்க. அது சுத்தாம இதுவும் பாருங்க. ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா, டொமெஸ்டிக் டூரிசம் இருக்கு பாருங்க. சுற்றுலா இந்த இது ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். எப்படி இப்ப பாருங்க அயோத்தியால எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. அயோத்தியால ராமர் கோயில் திறப்பு ஜனவரி 22ங்கிறது அது என்ன தயாரிப்பு நடக்கிறது? எத்தன ஹோட்டல்ஸ் வந்துருச்சு? எத்தன டூரிஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ், எத்தன அங்க டாக்ஸி, ஆட்டோ, கீட்டோ எல்லாரும் வேலை இதுல எல்லாரும் இளைஞர்கள் தான் இருக்காங்க. இப்ப வேலை வாய்ப்பு இப்படிதான் வருங்க. அங்க புது பொருளாதாரமே மாறி போறது. அது ரொம்ப பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபைசாபாத் டிஸ்ட்ரிக்ட். அயோத்தியா எங்க இருக்குதோ அங்க ரொம்ப இது. ஒண்ணுமே இல்லாம இருந்த ஊர்ல பாருங்க எத்தன மாற்றங்கள் வருது. ஒண்ணும் இல்ல ஒரு டீ கடை திறக்கிறவர்னா அவருக்கு எத்தன இது வரும்படி வரும் பாருங்க. அப்புறம் இப்ப ஆரம்பிக்க போற இது இருக்கு பாருங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு அலைதான். பக்தர்களோட அலை இது. இது சபரிமலையாவது ஒரு சீசன் இருக்குது அதுக்கு. இது அப்படி இருக்காது. இப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜனவரி பாருங்க 23ஆம் தேதியிலேருந்து கோவில் திறக்கப்படும் எல்லாருக்கும். எல்லா ஊர்லயும் புக்கிங் பண்றாங்க. ஹெவி புக்கிங் ஆயிட்டு இருக்கு. அங்க தங்குறதுக்கு இடம் இல்ல. அதுல என்ன போக போக பார்த்தீங்கன்னா, இப்ப ராமநவமி வரும். இன்னும் அதிக கூட்டம் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல பொருளாதாரம் மாறுது. அயோத்தியாவுல மாறிச்சுன்னா, ஒரு 10 மாவட்டம் இருக்கு பாருங்க யுபில. ரொம்ப பேக்வர்ட் மாவட்டம். அது எல்லாத்துக்கும் அங்க சேஞ்ச் ஆயிடும். எக்கானமி பயங்கரமா மாறிடும். அங்க இப்ப நிலம் விலையெல்லாம் ஏறுது. ஸோ அதாவது டொமெஸ்டிக் டூரிசம் மூலமா எக்கானமி நம்ம சரி பண்ண முடியும்னு பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு, அப்பீல் பண்ணிட்டே இருக்காரு. அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த இது வருது லக்ஷத்வீப். அவர் லக்ஷத்வீப்புக்கு போயிட்டு வந்தது, தமிழ்நாடு வந்துட்டு அவர் போனாரு. போயிட்டாங்க அவர் என்ன போட்டாரு? லக்ஷத்வீப் அழகான இதை வந்து பாருங்கள் தான் சொன்னாரு. அவர் சொல்லல மால்தீவ்ஸ் நீங்க போகாதீங்கன்னு சொல்லவே இல்ல. மால்தீவ்ஸ்ல பாருங்க அங்க இருக்கிற அரசியல் என்னன்னா, ஒண்ணு சைனா கூட இருக்கிறது ஒரு கட்சி. அது சைனா கூட கூடாது. இந்தியா தான் நமக்கு தொடர்ந்து நண்பரா இருந்திருக்காங்க. எப்போதும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அரசியல்ல இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா அந்த விடத்து இந்தியா அவுட். இந்தியாவோட ஒரு சின்ன ராணுவ ஒரு கன்டின்ஜென்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்லாம் பண்றதுக்கு. நம்மளோட 2 ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க அங்க. அதுல பல தீவுகள் இருக்கிறது மால்தீவ்ஸ்ல. எப்படி லட்சத்தீவு மாரி. மால்தீவு தானே அது தீவு தானே சொல்லுவாங்க. அது அந்த தீவுகளுக்கு ஏதாவது ஒரு விபத்து, இல்ல ஏதாவது ஒரு கடல்ல ஏதாவது கொந்தளிப்பு அப்படி இப்படின்னா, உடனே ரிலீஃப் ரெஸ்க்யூக்காக இருக்குது. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். மால்தீவ்ஸ்க்கு குறைஞ்ச இந்தியர்கள் 2,00,000 பேர் போறாங்க சுற்றுலா பயணிகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க ஒரு அரசியல் என்ன பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு சப்போர்ட் குடுக்கணும். ப்ரோ சைனா பார்ட்டி தான் இப்ப பிரசிடென்ட் வந்து முய்ஸுங்கிறவர் இருக்காரு. முகமது முய்ஸுங்கிறவர். அவர் இந்த பிளாங்க்ல வந்தாரு. அதனால அவர் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க 3 பேர் அது யங் இம்மெச்சூர்ட் பீப்பிள். டகான்னு நம்ம பிரதமர் அட்டாக் பண்றாங்க. பிரதமர்ல இது மால்தீவு போகாதீங்க, லட்சத்தீவு வரணும்னு சொல்லவே இல்லையே அவரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதுல பாருங்க பிரதமர் இத பத்தி ஒண்ணும் பேசல. ஆனா மக்கள் மத்தியில ஒரு இது என்னது இது? எதுக்கு இப்படி பண்றாங்க? நம்ம இவ்வளவு அப்புறம் எத்தன பசங்க இங்க படிக்கிறாங்க? எத்தன மால்தீவ் பிள்ளைகள்லாம் நம்ம காலேஜ்ல படிக்கிறாங்க, மெடிக்கல்ல, இன்ஜினியரிங்ல எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்காக இட ஒதுக்கீடு கூட இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அனாவசியம் இந்தியாவை அட்டாக் பண்றதுனால என்னாச்சு? மக்கள் மத்தியில இந்தியர் மக்கள் மீது ஒரு கோபம். இல்ல அது அது கண்ணாபின்னான்னு போட்டாங்க. அது போட்டதுல என்னாச்சுன்னா ரியாக்ஷன் ஆயிடுச்சு. பிரதமர் லட்சத்தீப் பத்தி ஒண்ணுமே இது மால்தீவ் பத்தி ஒண்ணும் சொல்லல. லட்சத்தீப் போயிட்டு வாங்க. அவர் எங்க போனாலும் அந்த ஊரை பத்தி போடுவாருங்க. மகாபலிபுரத்து போது நம்ம சைனீஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாரு ஷி ஜின்பிங். அங்க மகாபலிபுரம் கலை ஓரத்துல அவர் நடக்கிற போட்டோ எல்லாம் போட்டாரு. அங்க குப்பை கலெக்ட் பண்ற மாதிரி கூட ஒரு போட்டோ போட்டாரு. அவர் போடுவது என்னன்னா, பாருங்கள் இந்த அழகு. லட்சத்தீவின் அழகை பாருங்கள். அத சொல்லதான் அவர் போட்டாரு. ஆனா அதுல ஒரு பெரிய அரசியல் என்னன்னா, அந்த இடத்துல அரசியல். இப்ப பாருங்க இவர் வந்து அது எப்போ? அவர் ஜஸ்ட் கிளம்பி சைனா போறது இந்த மாரி வருது. யாரு? மால்தீவ்ஸ்
பிரசிடென்ட் அங்க போயிருக்காரு. அங்க போய் ஷி ஜின்பிங்கோட பல உடன்பாடுகள் பண்ணியிருக்காரு, அக்ரிமெண்ட்ஸ். ஆனா பாருங்க, பாகிஸ்தான் படுற அவஸ்தை தெரியும். சைனாவட்டேருந்து கடன் குடுப்பாங்க அவங்க. கடன் குடுத்து எக்கச்சக்கமா கடன் குடுத்துறாங்க. அந்த கடன அவங்களால திருப்பி இது பண்ண முடியாது. இப்ப நீங்க எனக்கு ரூ. 3,00,000 ரூ. 5,00,000 கடன் குடுத்துட்டீங்கன்னா, அத நான் திருப்பி எப்படி தர்றது 1. 2வது அது வட்டி எப்படி கட்டுறது? இப்ப இலங்கை அந்த மாரி பிரச்சனையில தான் மாட்டின்ட்டாங்க. பெரிய பெரிய ஏர்போர்ட் கட்டி குடுத்துட்டாங்க. பெரிய போர்ட் கட்டி குடுத்துட்டாங்க. அன்னகொண்டாலாம் கட்டி குடுத்துட்டாங்க. கடன் இல்ல. இப்ப அந்த கடன திருப்பி கேட்கறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் குடுக்க முடியாம இலங்கை தவிக்கிறது. ஏன்னா, அங்க பொருளாதார பிரச்சனை. கோவிட்ல அஃபெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வரவில்ல ஸ்ரீலங்காக்கு, இலங்கைக்கு. ஒரு பெரிய பிரச்சனை அங்க. இந்தியா தான் அவங்கள ஹெல்ப் பண்றாங்க. இந்தியா எப்போதும் பாருங்க, அவன் கடன்காரன் மாரி குடுக்கறது கிடையாது. ஒரு கை கொடுத்து ஒரு பெரிய அண்ணா எப்படி ஹெல்ப் பண்ணுவாரோ, அந்த மாரி ஹெல்ப் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இப்போ அவங்கள ஹெல்ப் பண்றாங்க. நேபாள் இந்த மாரி மாட்டின்னு கிடக்குறாங்க. எக்கச்சக்கமா கடன வாங்கியாச்சு. இத கட்டி அவங்க பாருங்க, அவங்களுக்கு பணம் அவங்கள்ட்ட நெறைய இருக்குது சைனாக்கு. ஏன்னா உலகம் முழுவதும் அவன் எக்ஸ்போர்ட் அனுப்புறான். அவங்கள்ட்ட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காசு நெறைய இருக்குது. கடன் குடுக்குற இடம் இருக்கு. ஆனா கடன் குடுக்குற இடத்துட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, அப்படி கடன குடுத்துருவாங்க. உங்களால திருப்பி தர முடியாது. திருப்பி தரலன்னா அவங்களோட இத குடும்பான். என் ராணுவம் அங்க இருக்கும். என் கப்பல்லாம் போர் கப்பல் அங்க வரும். இது பண்ணும். அங்க ஒரு பேஸ் எடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு சிக்கல்ல தான் நேபாள் இருக்கும் பொழுது, இலங்கை தவிச்சுட்டு எப்படி வெளியில வருது பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவர் போய் மாட்டிக்கிறாரு மால்தீவ்ஸ். இப்ப திரிணாமுல் அரசுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கேட்டா, இல்ல, இல்ல இதுல ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. அதனால இது பூருலியா மாவட்டத்துல நடந்திருக்கு. அத அவங்க யாரோ ஏதோ பெண்கள் பின்னாடி இருக்காங்கன்னு மக்கள் தப்பா புரிஞ்சுட்டாங்க. அதனால அவங்கள அடிச்சாங்க. அண்ட் போலீஸ் இதுல ஒண்ணுமே சரியா செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சம்பவம் வந்து மகாராஷ்டிரால பால்கர்ங்கிற ஒரு மாவட்டத்துல நடந்த நிகழ்வுகள திருப்பி நமக்கு இது பண்றது. அது பயங்கர கொடுமையான சம்பவம். அதுல இந்த மாரி தான் சாதுகுர அடிச்சு கொன்னாங்க. அத வந்து அவர்கள்லாம் குழந்தைய கடத்துறதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு இது ஒண்ணு கிளம்பி, ஒரு புரளி கிளம்பி அதுல எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. அந்த மாரி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அப்ப காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. காங்கிரஸ், சிவ்சேனா, சரத்பவாரோட என்சிபியோட மகா விகாஸ் அகாடி அரசு மகாராஷ்டிரால இருக்கும்போது நடந்த சம்பவம். அது பெரிய அதிர்ச்சி உண்டாக்கித்து. அதே மாரி இந்த சம்பவம் இதாகுது. ஆனா இவங்க திரிணாமுல் அரசு தலைவர்கள்லாம் இல்ல, இல்ல இது ஒண்ணும் கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. இத இத வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்படி இப்படின்னு அத இது பண்றாங்க. ஆனா இது ஒரு பெரிய ஒரு சம்பவமா போயிட்டு இருக்கு. இதற்கிடையில மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா, அதாவது இந்தியாவ ஒன்று சேர்த்து வைத்து, அது தவிர்த்து ஒரு நியாயம் கேட்கறதுக்காக ஒரு ப யாத்ரான்னு இப்ப ஆரம்பிக்கிறாரு. ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து ராகுல் காந்தி. இப்ப மம்தா கேட்கறாங்க, எதுக்கு நீங்க மேற்கு வங்காளத்துல வந்து நியாயம் இங்க என்ன கேட்கணும்? இங்க என்ன கம்மியா இருக்குது? எங்க மா மாநிலத்திலே வந்து நியாயம் கேட்கிறீங்களே! இப்ப ராகுல் காந்தி மேற்கு வங்காளத்துல வந்து நியாயம் ஏன்னா ராகுல் காந்தி ஆரம்பித்திருக்கிற யாத்ரா என்ன யாத்ரான்னா நியாயம் கேட்கறதுக்கு. என்ன நியாயம்? சமூக நியாயம், அரசியல் நியாயம், பொருளாதாரத்துல நியாயம். அததான் இந்த தடவ ஒரு தீமா வச்சிருக்காரு அவரு. இந்த 2வது யாத்திரை. இங்க நம்ம அஸ்ஸாம், மேகாலயால மணிப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அங்க மணிப்பூர். போப்போறாரு. சோ இது 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 இப்ப இந்த மாரி சம்பவங்கள் இருக்கும்போது, இப்ப ராகுல் காந்தி மேற்கு வங்காளத்தில் போகும்போது இந்த சம்பவத்த பத்தி ஏதாவது எழுப்புவாரா? இத தவிர்த்து மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வன்முறை நடந்து கொண்டே இருக்கு. அது எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் மீது, எதிர்க்கட்சிகள் தொண்டர்கள் மீது. இதுக்கெல்லாம் நியாயம் பத்தி ராகுல் காந்தி பேசுவாரா? அதுக்கு உண்டான தைரியம் அவருக்கு இருக்குதா? இல்ல மமதா சொல்ற மாரி நீங்க எதுக்கு எங்க மேற்கு வங்காளத்துல வந்து நியாயம் பத்தி பேசுறீங்க? இங்க தான் ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே! அந்த மாரி இருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி நேரத்துல இந்த சம்பவம் ஏற்பட்டுருக்கு.